குமிளிமுனார் மாநில நெடுஞ்சாலையின் ஓரங்களில் சட்டவிரோதமாக குப்பைகள் அதிகளவு போடப்படுவது, நெடுங்கண்டத்துக்கரையில் கைலாசப்பாறை வரையுள்ள சாலை வழிகளில்தான் குப்பைகள் குவிந்து கிடப்பது. பிளாஸ்டிக் பாட்டில்கள், துணி, பேப்பர் உட்பட உள்ள கழிவுகள் தான் இங்கு சாக்குகளில் கட்டி சாலையோரத்தில் கைவிடப்பட்டுள்ளது. ஏகதேசம் 2 கிலோமீட்டர் தூரம் வரக்கூடிய தூரத்தில் தான் பல பகுதிகளிலும் சாக்குகளில் கழிவுகளை கொட்டி சென்றுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகள் உட்பட உள்ளவைகள் தான் இங்கு நிறைந்து கிடப்பது. வாகனங்களில் கொண்டு வந்துதான் சாலையோரங்களில் போட்டு செல்வதாக பொதுமக்கள் தெரிவிப்பது. முதல் പാറത്തോട് വരെയുള്ള റോഡിന്റെ ഇരുവശങ്ങളിലും പഴംതുണികൾ അടങ്ങിയ ചാക്ക്, ഫുഡിന്റെ വേസ്റ്റ് അടക്കം ഏതോ വണ്ടിയിൽ കൊണ്ടുപോയി ഇട്ടിരിക്കുകയാണ്. തെരുവ് നായ്ക്കളുടെ ശല്യം രൂക്ഷമാകുന്നു. തൊഴിലാളികൾ പണിയാൻ പോകുമ്പോൾ തെരുവ് നായ്ക്കൾ ആക്രമിക്കുന്ന രീതിയിലേക്ക് വരുന്നു. ഇത് വാഹനത്തിൽ കൊണ്ടിട്ടതാണോ അതോ മറ്റെന്തെങ്കിലും രീതിയിൽ ഇവിടെ എത്തി കൊണ്ടിട്ടതാണോ എന്നുള്ള കാര്യം കൃത്യമായി അന്വേഷിച്ച് അധികാരികൾ അതിന് നടപടിയെടുത്തില്ല എങ്കിൽ തെരുവുനായ ശല്യം രൂക്ഷമാവുകയും ദുർഗന്ധം വമിക്കുകയും ചെയ്യുന്നതിനാൽ ആളുകൾക്ക് സഞ്ചാരത്തിന് പോലും ബുദ്ധിമുട്ടുണ്ടാകുന്ന രീതിയിലേക്ക് മാറിയിരിക്കും. ஹோட்டல் கழிவுகள் உட்பட உள்ளவைகளும் கொட்டப்பட்டுள்ளன. தெருநாய்க்கள் சாலையில் கழிவுகளை கடித்து போடுவதும் இதன் வழியாக மூக்கை பொத்தாமல் செல்ல இயலாத நிலை தொடர்கிறது. நியூஸ் பீரோ ராஜகுமாரி.